ஹாய் கைஸ், திஸ் இஸ் கபிலன். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவ்வளோ நாள் நான் பாலிடிக்ஸ் பக்கம் பேசலை. பாலிடிக்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதை பற்றி பேசாமல் இருந்தேன். ஏன்னா நான் இவ்வளோ நாள் சொன்னது ஒரு மனித இனமாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நான் இவ்வளோ நாள் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் நான் இப்படி நம்ம பெட்டராக ஒரு சிவிலாக இருக்கணும், ஒரு சிவிலைஸ்டாக இருக்கணும், ஒரு மனித இனத்தோடு இருக்கணும் அப்படின்றது தான் நான் இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். முதல்ல பாலிடிக்ஸ்னால் என்ன, அது ஒரு ஒர்க்கு இல்லை ஒரு ஐடியா கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு டவுனை பேஸ் பண்ணியோ இருக்கிறது தான் பாலிடிக்ஸ். ஸோ ஒரு வேலை, இது கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை, ஒரு கவர்மெண்ட்டோட கையில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு ஐடியா இல்லை ஒரு பிலீஃப், இதெல்லாம் கவர்மெண்ட்டோட ரிலேட் பண்ணி ஒரு ஆஸ் அ சொசைட்டியாக நம்ம க்ரோ ஆகிறதுக்கு என்ன அப்படின்றது தான் ஒரு பாலிட்டிக்ஸுன்ற ஒரு விஷயமே. பாலிட்டிக்ஸ் என்ன, இப்போ அந்த வார்த்தைக்கோட அர்த்தமே மாறி போயிடுச்சு. இவன் தப்பு பண்ணுறான், அவன் தப்பு பண்ணுறான் சுட்டி காட்டுறது, இவன் கேவலப்படுத்துகிறான், அவன் கேவலப்படுத்துகிறான்னு சுட்டி காட்டுறது, இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான்னு சுட்டி காட்டுறது, உள்ளுக்குள்ளேயே ஒரு போட்டி நிலவுறது, இதுதான் பாலிட்டிக்ஸுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது பாலிட்டிக்ஸே கிடையாது. போய் வேணால் கூகுளில் போய் பாலிட்டிக்ஸ்னால் என்ன அர்த்தம்னு மட்டும் பாருங்கள். ஒரு ஐடியாலஜி இல்லை ஒரு ஒர்க்கு, அது மக்களோ அஸ் அ சொசைட்டியாக இல்லை ஒரு டவுனையோ இல்லை ஒரு கண்ட்ரியோ அது சேஞ்ச் பண்ண விஷயந்தான் பாலிட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இடத்துல மிஸ்லீடிங்காக போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு வார் நடக்கிற மாதிரியே இருக்குது. அதாவது இந்த பார்ட்டி இப்படி பேசுகிறாங்க, அந்த பார்ட்டிக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், அந்த பார்ட்டி இப்படி பேசுகிறாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இது பாலிட்டிக்ஸே கிடையாது. மக்கள் பணி செய்கிறது தான் பாலிட்டிக்ஸ். நான் அவனை தப்பு சொல்கிறேன், இவனை தப்பு சொல்கிறேன், இல்லை நான் இந்த ரூலிங்க்கு வர்றேன், இதுக்காக நான் போராடுறேன், அது பாலிட்டிக்ஸ் இல்லை, அது அசிங்கம். இது பாலிட்டிக்ஸ் எப்படின்றது நான் முதல்ல சொல்லிடுறேன். பாலிட்டிக்ஸ்னால் மக்கள் பணி செய்கிறது, மக்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறது. ஒரு கூட்டம் சேர்த்து அந்த கூட்டத்தை வச்சு, ஓகே எனக்கு ஒரு கூட்டம், என்னை நம்பி ஒரு கூட்டம் வருது, ஒரு ப்ராப்பர் லீடர்ஷிப்னால் என்னென்னா, என்னை நம்பி ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேரை வச்சு நான் எப்படி நான் ஒரு ஒர்க்கை முடிக்கிறது, எப்படி நான் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது, அதுதான் ஒரு ப்ராப்பர் லீடர்ஷிப். இப்போ ஒரு கூட்டம் என்னை நம்பி சேருதுன்னா, அந்த கூட்டத்தை என்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துக்கு நான் எப்படி நல்லது செய்கிறது, அந்த கூட்டத்தை வச்சு எப்படி நான் ஒரு விஷயத்தை சாதிச்சு முடிக்கிறது, அதுதான் ஒரு ப்ராப்பர் லீடர்ஷிப். ஆனால் எனக்கு என்னவோ ஏதோ ஒன்று தப்பாக போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி, இந்த யாரோ ஒரு ஆக்டர் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் கோஷம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி அப்படியே போயிடாதீங்க, ஒரு முரண்படுறது தான் நம்மளோட மெயின் அஜெண்டாவே. நான் ஒரு கேள்வி கேளுங்க, பிளைண்டாக ஒருத்தரை நம்பாதீங்க அப்படின்றது தான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா பிளைண்டாக எல்லாரையும் அப்படியே நம்பிடுறாங்க. அது ரொம்ப இடத்துல தப்பாக போய்கிட்டே இருக்குது. இது நான் தான் சொல்கிறேன், நீங்கள் மஸ்ட்டு ஒரு கேள்வி கேளுங்க, அவங்க பதில் சொல்லட்டும். ஏன்னா ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் தான் அந்த பவர் நம்மக்கிட்ட இருக்குது. தட் இஸ் கால்ட் பவர். ஒரு கேள்வி கேட்குறது தான் ஒரு பவர். அந்த கேள்வி கேட்குறதே நம்ம இங்கே யாரும் பண்ணுறது கிடையாது. நான் மக்கள் பணி செய்கிறேன், நான் மக்களுக்காக இருக்கிறேன், இது பாலிட்டிக்ஸே மக்களுக்காக இருக்கிறது தான். நான் இதில் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. நான் என்னோடய கொள்கையை நான் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே, ஃபஸ்ட்டு கொள்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் என்னோட இதுதான் இந்த விஷயத்தில் நான் ஒர்க் பண்ண போகிறேன், இந்த விஷயந்தான் என்னோடய இதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியாலஜியோடு வாங்க. எனக்கு இது புரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இங்கே ஒரு கலவரம் நடக்குது, அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, இத்தனை பேர் இறந்து போகிறாங்க. இது நான் எந்த கட்சிக்கு சப்போர்ட்டாகவும் ஆதரவாகவும் நான் சொல்கிறது கிடையாது. ஏன்னா நான் நோட்டாக்கு தான் இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்ம நாட்டோட பாலிட்டிக்ஸே இருக்குது. ஏன்னா மக்கள் பணி செய்யணுன்றதை விட நான் என்னை தப்பு சொல்லிடக்கூடாது, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு நான் காட்டணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட பீப்புள் இருக்குது. அந்த பாலிட்டிக்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த பாலிட்டிக்ஸ் மேலே நம்பிக்கையே இல்லாமல் போச்சு. ஸோ இப்போ திரும்ப அதே நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க, இவன் அவனு கூட சண்டை போடுறான், அவன் இவனுக்கு கூட சண்டை போகிறான், ஒரு கேஆஸாக இருக்குது, கேஆட்டிக்காக இருக்குது. பப்ளிக் மீடியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு அவன் இதனால தான் காரணம், இவன் அவனால தான். எனக்கு காரணம் வேணாங்க. எனக்கு மக்கள் பணி செய்கிற பீப்புள், ஒரு லீடர் வேணும். மக்கள் பணி செய்கிறது தான் அவனோட முழு கொள்கையாக இருக்கணும்.
மக்கள் பணிக்காக இருக்கணும். அதாவது இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு ஒரு யோசித்து அதுக்கான டிசிஷன் மேக்கிங் பண்ணுற ஒரு பர்சன் அது யாருன்னு நீங்கள் யோசிங்க. இது அது நான் கூட இல்லை, என் கூட இருக்கிற யாராவது கூட இருக்கலாம், இல்லை இன்னொருத்தராக கூட இருக்கலாம். இங்கே சொசைட்டியில் இத்தனை பீப்புள் இருக்கும்போது ஏன் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற லீடர்ஸையே நம்பிக்கிட்டு இருக்கணும்? நீங்கள் யாராவது முன்னாடி வாங்கன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஏன்னா யாரையுமே நம்ப முடியல. இப்போ காசு வச்சுருக்கவன் தான் வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும், காசு வச்சுருக்கவன் தான் வந்து நான் மக்கள் பணி செய்யணும்னா, அப்போ காசு இல்லாதவனால அதை பண்ண முடியாதா? இல்லை நான் அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண முடியாதான்றது தான் என்னோடய கேள்வியாக இருக்குது. சரி, அட்லீஸ்ட் எனக்கு ட்ரஸ்டபிள் ஃபேக்டராக நீ இவ்வளோ காசு நான் இது பண்ணியிருக்கேன், செலவு பண்ணியிருக்கேன், மக்களுக்கு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் கூட காட்ட முடியல யாருக்குமே. எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஓகே விஜயகாந்த் பண்ணார் அப்படின்றது அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த இடத்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கோ, இல்லை நான் வந்து மக்களுக்காக பண்ணேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கோ ஆள் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. நான் இது பாலிடிக்ஸை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் பட் இவ்வளோ கேஆட்டிக்காக இருக்கும்போது நான் அதை பற்றி பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். மக்கள் பணி செய்கிறது தான் உங்களோட ஒரு ரோல். சிஎம்மாக இருந்தாலும் சரி, பிஎம்மாக இருந்தாலும் சரி, யாரை வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ மக்கள் பணி செய்கிறது தான் உங்களோட ஒரு ரோல். அந்த ரோலை மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு வந்து இந்த கேஆட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் வேணாம். இத்தனை பேர் இறக்கணுன்ற ஒரு இது தேவை கிடையாது. இத்தனை பேர் பாதிக்கப்படணுன்றது தேவையே கிடையாது. இதில் நான் இவனால தான் பிரச்சனைன்னு கை காட்டக்கூட தேவையே கிடையாது. நான் மக்கள் பணி செய்ய போகிறேன், அதுக்கு எனக்கு ஆதரவு பண்ணுங்க, அவ்வளோதான் என்னோட கேள்வி. இவன் தப்பாக இருக்கான், அது அவன் தப்பாகவே இருந்துட்டு போயிட்டே இருந்துக்கிட்டோம். இது வந்து எப்படின்னா, இவன் தப்பு சொல்கிறது அவன் தப்பு சொல்கிறதுன்னு சொல்லி இதுதான் பாலிடிக்ஸ்னு ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பாலிடிக்ஸ்ன்னு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப அது அருவருப்பாக இருக்குது. பாலிடிக்ஸ்னால் முதல்ல என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ளீஸ் பாலிடிக்ஸ்க்கு வாங்க. எனக்கு மக்கள் பணி செய்கிற ஒரு லீடர் இருந்தால் தான் நாடு முன்னேறும். இது வந்து காசை அடிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை அந்த மாதிரி பீப்புள் மட்டும்தான் வந்து இந்த ஒரு கேஆட்டிக் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் வந்து இவன் தான் தப்பு, அவன் தான் தப்பு. நான் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணியே சொல்லலை. ஏன்னா இது மீடியா ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. ஒரு கட்சி விடாமல் இன்னொரு கட்சியை வந்து கேவலப்படுத்தி பேசுகிறதும், அந்த கட்சி இவனை கேவலப்படுத்தி பேசுகிறதும் தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு இது வந்து ஒரு இது ஒரு நல்ல சொசைட்டிக்கான இல்லை ஒரு நல்ல லீடர்ஷிப்கான, இல்லை ஒரு நல்ல கண்ட்ரியோட க்ரோத்துக்காக எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இதனால் எனக்கு அது மட்டும் கிளியராக தெரிஞ்சதுனால தான் நான் இதை ஓப்பனாக சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு பாலிடிக்ஸ்னால் முதல்ல மக்கள் பணி, அது மக்களுக்காக ஒரு விஷயத்த செய்கிறது தான் பாலிடிக்ஸ். அடுத்தவனை கேவலப்படுத்துகிறதோ, அடுத்தவன் பேசுகிறதோ, இல்லை அடுத்தவனை வந்து இவன் பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணியிருக்கான், இல்லை இவனோட ஆளுங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க, ப்ளீஸ் அது மட்டும் வேணாம். கொஞ்சம் பாலிடிக்ஸ்னால் என்னன்னு ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ கூட நான் இந்த கூகுளில் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், the work and the idea that are connected with governing a country, a town, etc. A person's political opinion and beliefs. Politics. ஓகேவா? ஸோ அதை மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ப்ளீஸ்.